கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கும் அறிவியலும் அறிவு கெட்டாதங்கிற தலைப்பில் 8வது எபிசோட நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கூட தண்ணீரை பற்றி நம்ம பார்க்க போறோம். தண்ணீரை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், தண்ணீருக்கு நிறம் இல்லை, சுவை இல்லை, மனம் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் நம்மளால் 3 நாட்களுக்கு மேலே உயிர் வாழவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட தண்ணீரை பற்றி இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா சூடான தண்ணீர் சீக்கிரமாக உறைஞ்சி போயிடும் நார்மல் தண்ணீரை விட. அதே போல் தண்ணீர் கலர்லெஸ்ஸாக இருந்தாலும், அதாவது நிறம் இல்லாமல் இருந்தாலும், கடலில் பார்க்கும்போது அது ப்ளூ கலரில் தெரியும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளூ கலர்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீரால் ஒரே டைமில் கொதிக்க வைக்கவும் முடியும், உறைந்து போகவும் முடியும். தண்ணீர் பார்த்திங்கன்னா கேஸ், லிக்விட், சாலிட் இந்த 3 வடிவத்திலையும் இருக்கக்கூடிய, நேச்சுரலி இருக்கக்கூடிய ஒரே திரவம் பார்த்திங்கன்னா தண்ணீர் தான். அதே போல் நம்ம காணப்படுற இந்த பூமியில் காணப்படுற தண்ணீர் பார்த்திங்கன்னா எவ்வளோ பழசுனா சூரியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த தண்ணீர் இருக்கான். அந்த லெவலுக்கு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு விஷயம் இந்த தண்ணீர். அதே நேரத்தில் தண்ணீருடைய மேலே இருக்கிற ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, ஐஸ் கட்டியாக மாறும்பொழுது அதோடைய வெயிட் குறைஞ்சிருமா. இது ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. வெயிட் அதிகமாக தானே ஆகணும் சாலிட் ஆகும்போது, ஆனால் வெயிட் குறைஞ்சிருக்கும். அதனால தான் நிறைய ஐஸ் கட்டிகள் மிதக்கும். ஸோ அப்போது அதே போல் பார்த்திங்கன்னா இன்னும் அநேக காரியங்கள் நம்ம தண்ணீரை பற்றி சொல்லலாம். இப்போ ஒரு தண்ணீரை நார்மலாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரு தண்ணீர் உருவாகணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா பல டெம்பரேச்சர்ஸ், பல மடங்கு டெம்பரேச்சர்ஸ் கொடுத்து பல காரியங்களை ஒன்றிணைக்கும் போது தான் தண்ணீரை உருவாக்க முடியும். அதுவும் அந்த தண்ணீரை ஒரு சில மடங்கு தான் அவங்களால உருவாக்க முடியும். ரொம்ப அதிகபட்சமாக ஒரு தண்ணீரை மாஸ் ப்ரொடக்ஷனாக பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அது பெரிய எக்ஸ்ப்ளோசிவில் கொண்டு போய் முடியும். வேதாமத்தில் கூட நம்ம பார்க்கும்பொழுது தண்ணீரை பற்றி ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லப்பட்டது. எரேமியா 2:13 ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டீர்கள் என்று தேவன் சொல்கிறத பார்க்கணும். ஜீவ தண்ணீர் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. ஈவன் யோவான் 7:38 கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவனிடத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஓடும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த ஜீவ தண்ணீர்ன்றது பரிசுத்த ஆவியானவரை குடிக்குது. எப்படி தண்ணீர் இல்லாமல் நம்மளால உயிர் வாழ முடியாதோ அதே போல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் இல்லாமல் நம்மளால உயிர் வாழவே முடியாது. 2 நாள் கூட நம்மளால, ஒரு சில நிமிடங்கள் கூட நம்மளால இருக்க முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். எப்படி ஒரு லைஃபோட சோர்ஸ்க்கு இந்த தண்ணீர் மிக மிக முக்கியமோ அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு, நம்மளை பாதுகாக்கிறாரு, நம்மளை வழி நடத்துறாரு, எல்லா விஷயங்களையும் அவர் செய்கிறாரு. அப்போ ஜீவ தண்ணீராகி அவரை நம்ம விடாமல் பற்றி கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக மாறும். ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.